இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. யோகா தத்துவமும் பயிற்சியும். இது கங்கைக்கரையில் அருந்ததி குகையில் பாபாஜிக்கும் எனக்கும் நடந்த உரையாடல். எம். யோக கல்வி எவ்வளவு பழமை வாய்ந்தது பாபாஜி? பாபாஜி: யோக கல்வி என்பது மிகவும் பழமை வாய்ந்ததோடு அதன் மூலத்தை கண்டுபிடிப்பது கடினம். மிக பழமையான உபனிஷத்துக்களில் உள்ள சில பகுதிகள் யோக விஞ்ஞானத்தை பற்றிய சில வாக்கியங்களில் இந்த யோக கல்வி பழமை வாய்ந்த கல்வி என்று கூறுகின்றன. இது அறிந்த வரலாற்றுக்கு முந்தைய தற்பொழுது அழிந்துவிட்ட மாபெரும் நாகரிகத்திலிருந்து நமக்கு கிடைத்த அறிவின் பகுதி. மாபெரும் இயற்கை சீற்றத்தினால் இந்த நாகரிகம் அழிவதற்கு சற்று முன்னர் ஞானிகள் யோக சாஸ்திரங்களை பாதுகாப்பான இடத்தில் பத்திரப்படுத்தினர். அங்கிருந்து அவற்றை நாடுபவர்களின் திறனுக்கு ஏற்ப அவை சிறு சிறு பகுதிகளாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த விஞ்ஞானத்தின் முன்னோடியான தொகுப்பாளர் பதஞ்சலி. இவர் யோகாவின் முதுமொழியான யோக சூத்திரத்தை எழுப்பினார். மாயாவி என்று கருதப்படும் அவர் பாதி மனித உருவமும் பாதி பாம்பின் உருவமும் கொண்ட நாகலோகத்தில் இருந்த வந்த மாபெரும் ஆசிரியர். உபனிஷத் காலத்திற்கு முனிவர் யாக்ஞவல்கியர் எழுதிய யோக போதனைகளை கொண்ட யாக்ஞவல்கியம் கீதையும் முக்கியமான நூல். காலம் செல்ல செல்ல ஒரு சில பிரிவினர்களின் போதனைகள் புகழடையும் போது ஒருவர் அடிப்படையில் தூய்மையான உள்ளு உணர்வானவர் என்பதை அறிவை கொண்டே புரிந்து கொள்ள முடியும் என்றும், மேலும் அகம் பிரம்மாஸ்மி, நான் அதைதான் பிரம்மன் என்பதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் போதுமானது என்றும் தவறாக பரப்பப்பட்டது. பிரம்மனை அல்லது தூய எல்லையற்ற பேருணர்வை உணர தேவையான மனோநிலையை கொண்டு வர எண்ணத்தின் செயல்பாட்டை படிப்படியாக மாற்றும் நடைமுறை பயிற்சிகளை கொண்ட உண்மையான யோக கல்வி பயன்படுத்தப்படாமல் போயிற்று. பகவத்கீதையின் போதனைகள் மற்றும் பிற்காலத்தில் நாத் சம்பிரதாயத்தின் போதனைகளும் இல்லை என்றால் இந்த யோக கல்வி மறைந்து போயிருக்கும். நாத் யோகிகளில் மிக முக்கியமான யோகியான கோரக்நாத் தான் பழமையான யோக கல்வியை மீட்டார். சித்த சித்தாந்த ஹௌமுகி, கோரஷ சதகம், கேரண்ட சம்ஹிதா, சிவசம்ஹிதா, கத யோக தீபிகா போன்ற அனைத்தும் நாத் யோகிகளின் படைப்புகள். இவை யோகாவின் தத்துவ மற்றும் நடைமுறை பயிற்சியின் அம்சங்களை தெளிவான வடிவத்தில் தருகின்றன. எம். யோகா என்பது சாங்கியத்திலிருந்து வந்தது என்று கூறுகிறீர்களே, சற்று விளக்க முடியுமா? பாபாஜி: சாங்கியா என்பது இந்திய தத்துவ பள்ளிகளின் பழமை வாய்ந்த ஒன்று. அதன் காரணகர்த்தா கபில முனிவர் என்று கருதப்படுகிறது. இவர் புராண காலத்திற்கும் முந்தையவர். பகவத்கீதையில் இவர் முனிவர்களிலேயே மிக சிறந்த முனிவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. சாங்கியர்கள் சமணர்களைப் போல படைக்கும் ஓர் கடவுள் மீது நம்பிக்கையின்றி நாத்திகர்களாக உள்ளவர்கள். இது புருஷ என்ற தூய பேருணர்வும் பிரகிருதி என்ற பொருளும் வேறுபட்டவை என்ற இருமை தத்துவம். பிரகிருதி அல்லது இயற்கை என்பதற்கு விதிகளும் பண்புகளும் இருக்கின்றன. அது அதற்குண்டான பரிணாம வளர்ச்சி விதிகளின்படி மாறுகிறது. மாபெரும் சக்தி வாய்ந்த கடவுள் என்ற ஒருவர் அவரது பட்டறையில் அமர்ந்து வடிவமைத்து கொண்டு இல்லை. இயற்கை செயல் விளைவு தத்துவத்தில் இயங்குகின்றது. பிரகிருதி புருஷ தத்துவத்தைப் போல் என்றும் நிரந்தரமானது. தன் நிலையை ஒன்றிலிருந்து வேறொன்றாக மாற்றிக்கொள்கின்றது. பரிசுத்த ஆவியான புருஷ பொருளான பிரகிருதியுடன் பிணைந்துள்ளது. பிரகிருதியின் பிணைப்புகளை ஒவ்வொன்றாக களைந்து தூய பேருணர்வுக்கு திரும்ப செல்வதே ஆன்மீக வளர்ச்சி. யோகாவும் சாங்கியமும் மனது அல்லது எண்ணங்களின் ஆகிய இரண்டும் அவற்றின் நுட்பமான நிலையில் கூட பொருள்தான் என்று கூறுகின்றன. வெவ்வேறு வடிவங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனதின் செயல்பாட்டை முதலில் கட்டுப்படுத்தி பின்பு அதை நீக்குவதே யோகாவின் இலக்கான சித்த விருத்தி நிரோதா என்பதாகும். அமைதியான சஞ்சலமும் மாசுகளும் இல்லாத ஒரு மனம் புருஷ தத்துவத்தின் பரிசுத்தமான எங்கும் வியாபித்துள்ள மகிமையை உள்உணர்வுடன் புரிந்து கொள்ளும். சமணர்களின் பயிற்சி முறை இதே அடிப்படையை கொண்டதுதான். ஆனால் உடலையும் மனதையும் மிக கடுமையாக கிட்டத்தட்ட சித்திரவதை செய்வது போன்றது.
ஒழுங்குபடுத்துவதை நம்புகிறது. இதன் மூலம் ஆசாபாசங்களை கடந்து பொருட்களின் சார்பில் இருந்து விடுபட்டு நிர்வாணா என்ற ஒருவரின் உண்மை சுரூபத்தின் பேரானந்தத்தில் நிலைத்திருப்பதை உணரலாம் என்று நம்புகிறது. ஆனால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு யோகா இதுபோன்று கடுமையான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உணவு, தூக்கம் மற்றும் தியானத்தில் கூட மிதமான செயல்பாட்டை யோகா வலியுறுத்துகிறது. தத்துவ ரீதியில் சாங்கியத்திற்கும் யோகாவிற்கும் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டுமே உள்ளன. இதில் மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், பதஞ்சலி ஈஸ்வரன் என்ற ஒரு தனிப்பட்ட கடவுளை படைக்கும் கடவுள் என்று ஏற்பது அவசியம் இல்லாவிடினும் முதல் ஆசிரியர் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்றார். சாங்கியர்கள் படைப்பு சக்கரத்தில் ஒரு காலகட்டத்திற்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு தற்காலிக பொறுப்பாளராக ஏறத்தாழ பூரணம் அடைந்த ஒருவரை மட்டும் கடவுளாக ஏற்கிறார்கள். மற்றும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், யோகிகள் மனது அதன் மிகவும் நுட்பமான நிலையில் ஆத்மா அல்லது புருஷ தத்துவத்தைப் போல் எங்கும் வியாபித்திருக்கும் என்று கருதுகிறார்கள். ஆனால் சாங்கியர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அப்படியே விட்டுவிடலாம். இருவரும் ஒன்றில் கற்று வருகிறார்கள். மனது அதன் சலனங்களில் இருந்தும் ஈர்ப்பு மற்றும் எதிர்ப்பு என்ற எதிர்ப்பதங்களில் இருந்தும் விடுபட்டு வன்முறை எண்ணங்களையும் வன்முறை செயலுக்கான மனப்போக்கையும் நீக்கி அமைதியாகவும் சாந்தமாகவும் மாறினால்தான் பரிசுத்த பேருணர்வும் பேரானந்தமும் முழு சுதந்திரமும் ஆன புருஷ தத்துவத்தை உணர தேவையான தகுதியை அது அடைகிறது. சமண தீர்த்தங்கரர்கள் இதைதான் கற்பிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடையது கடுமையான சித்திரவதையான வழிமுறை. இதை யோகா ஏற்றுக்கொள்வதில்லை. ஆன்மீக பாதையில் பயணிக்க முதல் விதி முழுமையான அகிம்சா என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றில் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாமல் அகிம்சையை கடைபிடிப்பதுதான். பதஞ்சலி யோக சூத்திரத்தின்படி யோக பயிற்சி செய்யும் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய விதிகளில் எமாக்கள் முதன்மையானது. யோகிகளில் மிக சிறந்தவர் என்று யாரை குறிப்பிடுவீர்கள் பாபாஜி? பாபாஜி, யோகிகளில் மிக சிறந்தவர் கிருஷ்ணர். அவர் கீதையில் 15வது அத்தியாயத்தில் தன்னை அனைத்து மேன்மைகளையும் கொண்ட புருஷ என்று அழைத்துக் கொள்கின்றார். அவர் அதே கீதையில் சாங்கிய யோகாவை ஒரு முழு அத்தியாயத்தில் கற்பித்து யோகிகளில் மிக சிறந்தவர் என்று அவர் கருதுபவரை பற்றிய விளக்கத்தை சுருக்கமாக வழங்குகின்றார். சிறந்த யோகியின் பண்புகள் என்று அவரது நண்பரும் சீடருமான அர்ஜுனன் கேட்க 12வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகின்றார்: எவர் ஒருவர் புலன் உறுப்புகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவரோ, புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் சமமாக சாந்தமாக இருப்பவரோ, எப்பொழுதும் அன்பு கருணையுமாய் அனைத்து உயிரினங்களிலும் நன்மையை நினைத்திருப்பாரோ, அவரே சிறந்த யோகி. நீங்கள் சொல்வதின் பொருள், ஒரு நாத்திகவாதியும் யதார்த்தவாதியும் யோக பயிற்சி செய்து இலக்கை அடைய முடியும் என்பதா பாபாஜி? பாபாஜி, யோக பயிற்சிக்கு நிபந்தனை ஒன்றும் இல்லை. ஆனால் முதலில் நாத்திகவாதியும் யதார்த்தவாதியும் யோக பயிற்சியின் சட்ட திட்டங்களை பின்பற்ற போதுமான அளவிற்கு மட்டுமாவது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். பயிற்சியில் முன்னேறி மனது அமைதியானவுடன் பயிற்சி எடுப்பவர் தனது அனுபவத்தின் மூலம் கடவுள் உண்டா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். இறைவன் எங்கோ சொர்க்கத்தில் இருக்கிறான் என்று தீவிரமான நம்பிக்கை கொண்டிருந்தாலும் ஒருவர் அழிவு பாதையில் வாழ்ந்து மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கலாம். அவர் போன்ற ஒருவரை நான் தனிப்பட்ட முறையில் யோகி என்றோ மத நம்பிக்கை உடையவர் என்றோ கருத மாட்டேன். வன்முறையும் கொடூரத்தையும் கொண்ட ஆத்திகளை விட அமைதியான கருணையான நாத்திகன் மேலானவன். யோகா பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ள மாணவர்கள் படிக்க வேண்டிய நல்ல நூல்களை பரிந்துரை செய்வீர்களா பாபாஜி? பாபாஜி, சரி, பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கலாம். சுவாமி விவேகானந்தரின் யோகா சூத்திரத்தை பற்றிய விளக்க உரையான ராஜயோகா கட்டாயம் படிக்க வேண்டும். சித்தாந்த பத்ததி மற்றும் ஸ்வத்மராமரின் கதயோக பிரதீபா ஆகியவற்றை படிக்கலாம். கேரண்ட சம்ஹிதா படிக்கலாம். மாபெரும் சதாசிவ பிரம்மேந்திரரின் யோக சுதாகரா பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றிய மேலும் ஒரு அருமையான விளக்க உரை ஆகும்.
ஆனால் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன். படி. ஆனால் தனிப்பட்ட ஆசானின் வழிகாட்டுதல் இல்லாமல் பயிற்சி செய்யாதே. சரியான துல்லியமான பயிற்சி எடுக்க வேண்டும். தவறான பயிற்சி செய்தால் எதிர்மறையான விளைவுகள் வரக்கூடும். இப்பொழுது சென்று தியானம் செய் மகனே. உன் கிரியைகளை செய். உன் தொப்புளில் சக்ரதாரானாவை செய். அங்கு உனக்கு சிறிது சமநிலை தேவைப்படுகிறது. அலெக் நிரஞ்சன்.